ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக தலைவணங்கி தேவனை நோக்கி பார்ப்போம். சோதரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுவோம் கர்த்தாவே. ஐயா, இந்த ஆராதனையிலே நாங்கள் முழுமையாக பங்கு பெற கர்த்தாவே, உம்மை விடுதலையோடு துதிக்கவும் பாடவும் போற்றவும் உம்முடைய வேத வார்த்தையை தேவ வசனத்தை நாங்கள் விடுதலையோடு கேட்டு பயன்பெற கர்த்தாவே, எங்களுக்கும் உமக்கும் தடையாயிருப்பது எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள் ஆண்டவரே. ஐயா, இந்த பாவங்களோடு நாங்கள் ஆராதிக்க முடியாது. இந்த வேலையிலே ஆண்டவரே, நாங்கள் நாங்களே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு மன்னித்து கர்த்தாவே, மீண்டுமாக மூடு ஒப்புரவாகி உம்மை விடுதலையோடு இந்த ஆராதனையிலே துதிக்கவும் பாடவும் கிருபையாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே எங்களுக்கு கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறீர், நல்லவராகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. தயவாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்து மீண்டுமாக உடைய மந்திலே சேர்த்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் நாம் யாவரும் வீட்டில் இருந்தபடியே தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் ஆவியிலே இணைந்திருக்கிறோம். நாம் யாவரும் இந்த காலை ஆராதனைக்கு ஆயத்தமாக இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த காலை ஆராதனையிலே ஒன்றாக இணைந்து ஆவியிலே தேவனோடு ஐக்கியப்பட வீட்டில் இருந்தாலும் கூட ஆயத்தப்பட்டு இருப்போம். இந்த ஆராதனைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருப்போம் நான் என்று விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினி இல்லதனுக்கின இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனுக்கின இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இத்தரையில் மெத்தவதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். மாறி மாறி வாசித்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 149 சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 9 முடிய. சங்கீதம் 149 வசனம் 1 தொடங்கி 9 முடிய. வசனம் 1. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணாரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவார்கள்.
பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் எம்பிரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே திருவசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் தேவனை உற்சாகமாக துதிக்கிறோம், அவரோடு ஆவிலே இணையவும் ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோமாக. துதியின் வேளையிலே நம்மை வழிநடத்த திரு தாவீதுராஜன் அவர்கள் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. நம் துதிக்குள் கடந்து செல்வோம். நாம் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. அன்பின் பரலோக ராஜாவே, கர்த்தாவே, இந்த ஆராதனையும் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ ராஜாவே, நாங்கள் வெவ்வேறு இடத்திலிருந்து ஆராதித்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோட ஆராதனையில் இடைப்படுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இடைப்படுவீராக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடு 189, பக்கம் 231. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், இல்ல குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பின் நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆவியானவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புது ஆண்டுக்குள் நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த புது ஆண்டுக்குள் நாங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம் அப்பா. அப்பா, வரப்போகிற ஆண்டுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்ல தெய்வனா இருக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையில் தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலிருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் நீர் கர்த்தாவே எங்களோடு இடைப்படுவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் 13,
பக்கம் 18. அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாள போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாள போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நம் இயேசு அற்புதர். அப்பா, எங்களோட வாழ்க்கையில் நீர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் அப்பா. இந்த ராஜாவை எங்களுக்காக உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதினால் ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவர். அப்பா, நீர் மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. அப்பா, நீர் கர்த்தாவே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு பேசுகின்ற தேவனாய் இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பாடல் 225 பக்கம் 276. அழகான கண்கள் என்னை கண்டதினாலே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அப்பா, நாங்கள் எறியப்பட்டோம் ஆண்டவரே, நாங்கள் தூக்கி எரிக்கப்பட்டோம் ஆண்டவரே. ஆனால் நீர் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து தேவனா இருக்கிறீர் அப்பா. உம்முடைய கண்கள் எங்களை கண்டது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த இடத்துல நின்று உம்மை ஆராதித்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோட அசைவாடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ நல்ல தேவனா இருக்கிறீர் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அப்பா, எங்களோட வாழ்க்கை என்றும் முடிய வேண்டியது ஆண்டவரே. அப்பா, இது ஒரு ஆச்சாவே, ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட வாழ்க்கை முடிய வேண்டியதப்பா. ஆனா நீர் கர்த்தாவே, எங்களுக்காக வந்து கர்த்தாவே எங்களை தூக்கி கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே, நீர் கர்த்தாவே நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்பா. அப்பா, உங்களுடைய கண்கள் மூலமாக ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ மனிதர்கள் கர்த்தாவை ஒன்று கூட ஆராதிக்கும் போது நீர் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய துதிகள் மத்தியில் அசைவாடுங்க ஆவியானவரே. அப்பா, நீ நல்ல தேவனா இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விருந்திடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விருந்திடும் தெய்வமே, உனக்கு சிங்காசன அமைத்திட உன்னை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கர்த்தாவே உம்மை தாமதமாக ஆராதிக்க நினைத்திருந்தாலும் எங்களை நீர் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாய் உம்மை துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நிற்கணும் அப்பா. அப்பா ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்ல தெய்வனா இருக்கிறேன் அப்பா. அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆராதித்தால் அந்த இடத்துல உம்முடைய கரம் உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேவைகளோடு கண்ணீரோடு நாங்கள் நிற்கலாம், வேதனைகளோடு நிற்கலாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உம்முடைய பாடலின் வசனம் கர்த்தாவே, வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் உள்ளங்களை தொடுகிறதா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை கர்த்தாவே அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் கர்த்தாவே ஆறுதல் படுத்ததாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் அன்பு கரங்களில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் தேவனை நோக்கி விண்ணப்ப ஜெபத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். சோதரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவர். அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே கர்த்தாவே அநேக காரியங்களை நாங்கள் விண்ணப்பமாக வைக்கும்படிக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் நாட்டின் பொருளாதார ரீதியிலும் கர்த்தாவே அரசியல் ரீதியிலும் அநேக நிலை இல்லாத தன்மை உருவாகி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. அரசியல் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதை நாங்கள் கவனிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா இது எந்த நிலைக்கு கொண்டு போகும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் நாட்டிற்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை நீர் உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். நீரே கர்த்தாவே எங்களுடைய தலைவர்களை நியமித்திருக்கிறீர் ஐயா. ஐயா நீர் நியமித்த இந்த தலைவர்களை கொண்டு நீர் இந்த நாட்டிற்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு இருக்கிற கேபினட் மினிஸ்டர்களுக்காகவும் மற்றும் கர்த்தாவே அரசியலிலே இல்லாத அரசாங்க உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அகோங்காக சுல்தான்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இவர்கள் யாவரையும் நீரே நியமித்து இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களை கொண்டு இந்த நாட்டிற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து இவர்களை கொண்டு இந்த நாட்டிலே கர்த்தாவே பொருளாதார ரீதியிலே நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எழும்பத்தக்க நீர் கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையிலே அநேக கம்பெனிகள் மூடுகிறது, அநேகர் வேலை இல்லாத திண்டாட்டத்திலே வருகிறார்கள். வேலை செய்கிறவர்கள் சம்பளங்கள் குறைக்கப்படுகிறது ஆண்டவரே. இப்படியான சூழ்நிலையிலே கர்த்தாவே அவர்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. இவர்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இவர்களுக்காக மனதுருக வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களுடைய பொருளாதாரம் உயர்வடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழந்தவர்கள் வேலையை கிடைக்கவும் கர்த்தாவே, சம்பளம் குறைக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிகமான சம்பளம் பெறவும் தங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட நீர் கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் நாட்டிலே இந்த COVID-19 பெருந்தொற்று வியாதியினாலே கர்த்தாவே நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த வியாதி ஒரு முடிவை கண்டு வருகிறது என்று நாங்கள் எண்ணுகிற வேளையிலே மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் அதிகமான கேஸ் வருகிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஐயா இது தொடர்ந்து இப்படி நீடிக்காதபடிக்கு ஐயா இந்த சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இது உம்மால் மாத்திரமே முடியும் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த COVID-19 பெருந்தொற்று வியாதி ஆண்டவரே நீரே கர்த்தாவே ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நாட்டிலும் கூட ஆண்டவரே இன்னும் பிரேசில் இந்தியா போன்ற நாடுகளிலே கர்த்தாவே அதிகமான
அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பெருந்தொற்றினாலே பாதிக்கப்படுகிறதும், கர்த்தாவே நூற்றுக்கணக்கான மக்கள் இறக்கிறதையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாட்டிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை அதிகமாக தேவை ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இந்த நாடுகளில் இருக்கிறவர்களே அநேகர் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தொடப்பட இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு மீட்பு அடைய நீர் கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வியாதியை ஒரு அதிகமான பாதிப்பை உலகம் முழுவதும் கொண்டு வந்திருக்கிறது. ஐயா, நீரே கர்த்தாவே ஒரு முடிவை கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். டிஏசியில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவரே நீர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாக ஆலயத்தை திறந்து ஐயா உம்மை ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே. எங்களுடைய பிரசிடனுக்காக ஜெபிக்கிறேன். அவரோடு கூட இணைந்து வேலை செய்கிற டிஎஸ்எஸ்க்காக ஜெபிக்கிறேன். எஸ்கோ மெம்பருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் மூலமாக நீர் எடுத்த முடிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீ பலப்படுத்தி தொடர்ந்து இவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுடைய புக்கிட்ரோத்தான் திருச்சபையை அதிகமாக ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஐயா. எல்லா விதமான பணிகளும் கட்டுமான பணிகளும் ஒரு நிறைவை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எவ்வளவு சீக்கிரத்திலே இந்த வேலைகள் முடிந்து மீண்டுமாக நாங்கள் சபையாக இந்த ஆலயத்திலே கூடும்படிக்கு நீ கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வருகிற வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் சபையிலே கூடும்படிக்கு நீ எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் ஜான் கோவில் பிள்ளை அவருடைய கருத்திலே வைக்கிறேன். அவருடைய தலைமையிலே ஆண்டவரே இந்த சபையை சிறந்த முறையிலே நடத்தி வருவதற்காக நன்றி. அவரை நீ அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே அவரோடு கூட தங்கியிருந்து அவரை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஸ்தல போதகராக பாஸ்டர் பிபி எப்ரஹாமுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் அவரை அதிகமாக நேசிக்கிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய இந்த அநேக காரியத்திலே கர்த்தாவே அவருக்கு சுகவீனமாக இருந்தாலும், மனதிலே போராட்டங்கள் இருந்தாலும், தனிமையிலே இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் அவரை அன்பு செலுத்துகிறதுக்காக நன்றி. உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீ தொடர்ந்து அவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவரோடு தங்கியிருந்து அவருக்கு வேண்டிய சகல காரியங்களையும் நன்மையாக செய்து முடிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவருடைய ஊழிய எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிற்கும்படிக்கு அவரை உயர்த்தேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே, நீர் எங்களுடைய சுங்கைபுலோ ஆராதனைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல மீண்டுமாக ஆராதனையை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து முடிக்க நீ கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் எல்லா ஏற்ற வேலையிலே சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சபையிலே ஒன்று கூடி உமக்கு மகிமையாக வாழ கர்த்தாவே நீ எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த கடைசி காலங்களிலே அதிகமாக உம்மோடு நெருங்கி வர எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே குடும்ப ஜெபம் குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும் ஆசீர்வதித்து உமக்காக நேரத்தை ஒதுக்க நீ கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நேரத்தை உங்கள் கருத்திலே வைக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய அனுகிரகம் உம்முடைய பிரசன்னம் காணப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் நேரடியாக இல்லாத வகையில் இந்த ஆன்லைன் சர்வீஸில் இருந்தாலும் கர்த்தாவே எல்லா இடத்திலும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த பயம் அந்த பக்தி எங்களுக்குள்ளே காணப்பட ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பலப்படுத்தி காத்துக்கொண்டு வழி நடத்தும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் காணிக்கை
தேவனுக்கென்று சேகரிப்போம். நாம் நமது காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்ற பாடலை பாடும் வேளையிலே நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுப்போம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாகினார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து வரும் முன் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். வேத வாசிப்பு ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. இதனை வாசிக்க குமாரி லெவிஷால் டேவிட்சன் அவர்களை அழைக்கிறேன். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 தொடங்கி 21 முடிய. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 தொடங்கி 21 முடிய. வசனம் 18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. தேவன் நம்மோடு பேசுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் அதிகமாக அவர் நம்மோடு இடைப்படுகிற நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் போதகர் மூலியமாக கேட்பது. இந்த வேளையிலே தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரமாக இருக்கிறதுனால நாம் யாவரும் நம்மை ஆயத்தப்படுத்தி முழு கவனத்தோடு அவருடைய வார்த்தைகளை கேட்போம். கட்டாயம் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவார் என்று விசுவாசத்தோடு அவர் முன் வருவோம். இன்றைக்கு காட் இஸ் ரியல், தேவன் உண்மையுள்ளவர் என்ற தலைப்பிலே போதகர் பிபி எப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தியை நமக்காக வழங்குவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுவோமாக. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்கின்ற நாங்கள் நீர் உண்மையானவர் என்று உணர்ந்து அனுபவிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். உலகத்தில் வாழும் நாங்கள் உம்மை நாங்கள் பற்றி கொண்டு விசுவாசித்து
அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி தாரும். ஆண்டவரே, நீர் வழி நடத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். Father God, we want you to help us to experience you that God is real. You are real in our life as we live in this world. தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் சீஷர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் அவரோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மிகவும் விரும்புகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் படைத்த அவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், சீஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனோடு கூட நெருங்கிய உறவு அவர் விரும்புகிறார். காரணம், அவர் உண்மையானவர், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9-10 வாசித்து பார்ப்போம் என்றால், சிருஷ்டிகரான தேவன் அவர் சிருஷ்டித்த ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியம் கொள்ள வருகின்றார். வேத வசனத்தில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், படைத்த ஆண்டவர் சிருஷ்டிகர் தாம் சிருஷ்டித்த மனிதனோடு மனுஷியோடு ஐக்கியம் கொள்ள, உறவு கொள்ள அவர் வருகின்றார். அதே போல் இன்றும் கூட ஜீவனுள்ளவர்களாக உயிரோடு இருக்கிற உங்களோடும் என்னோடும் கூட ஜீவனுள்ள தேவன் உறவு கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உண்மையானவர். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தருவாயில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மோசேயை கொண்டு அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் கண்டேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன், ஆதலால் இறங்கி வந்தேன். பிரியமானவர்களே, அந்த வசனத்தின் வார்த்தைகளை நல்ல கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், ஊழியக்காரராகிய மோசேயின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை, உபத்திரவப்படுகிறதை அவர் கண்டார், கேட்டார், அறிந்திருக்கிறார், ஆதலால் இறங்கி வந்தார் என்று அவர் சொல்லுகின்றார். அதே போல் இந்த காலகட்டத்திலும் கூட பிரியமானவர்களே, உங்களிலும் என்னிலும் கஷ்டப்படுகிறவர்களாக, உபத்திரவத்துக்குள்ளாக காணப்படுகிற உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், இப்போது அசைவாடி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உண்மையானவர், அவர் உண்மையான தேவனாக இருக்கின்றார். அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து தெளிவாக உண்மையாக சொல்லுகின்றார், எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கு உங்கள் மத்தியில் இருப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் உண்மையானவர், அவர் ஜீவனுள்ள ஆண்டவர்.
என்று ஆணித்தரமாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த 2020 7வது மாதத்தை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கின்றோம். 7 மாதங்கள் கடந்து வந்த நாம் பலவிதமான இக்கட்டு, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொண்டிருந்த உங்களையும் என்னையும் பராமரித்து வழிநடத்தி பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்துகிற தேவன் உண்மையுள்ளவர். நம்மில் அநேகர், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள், உலகத்தார் நம்மை பகைத்து அசட்டை பண்ணி உதறிவிட்டார்கள். ஆனால் தேவனோ, உங்களை படைத்த ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர் உண்மையானவர். கைவிடாமல் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட காலத்தில் பிரியமானவர்களே, இன்றைக்கு சத்திய வசனத்தின் மூலமாக வாசிக்கப்பட்ட ரோமர் 1வது அதிகாரம் 18 to 21 வரை ஆண்டவர் உண்மையானவராக இருந்த போதிலும், முதலாவதாக ஏன் அநேகர் இதை உணராமல் இருக்கிறார்கள்? ஏன் உலகத்தில் வாழும் மக்கள் அல்லது சபைகளில் இருக்கிற ஒரு சிலர் ஏன் ஆண்டவர் உண்மையானவர் என்று உணராமல் இருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமே என்றால், பிரியமானவர்களே, ரோமர் 1:18 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் விசுவாசிகளுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், அவர் சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற, பிரியமானவர்களே, சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை அடக்கி வைக்கின்ற, சத்தியத்தை அடைத்து வைக்கிற காரியங்கள் உண்டு. வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 2 காரியத்தை தெளிவாக இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார். எப்படி சத்தியத்தை அடைத்து வைக்க முடியும்? முதலாவதாக அவபக்தி, தேவ பக்தி இல்லாமை. ஒரு யாராகிலும் தேவ பக்தி இல்லை என்றால், அவபக்தியாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அநியாயம் செய்கிறவர்கள் சத்தியத்தை அல்லது உண்மையை அடக்கி வைக்கிறார்கள். இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்த உலகம். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் அல்லது பலர் ஏன் ஆண்டவர் உண்மையானவர் என்று அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள் என்றால், அநியாயமான இந்த உலகத்தில் அநேகர் அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் சத்தியத்தை அடக்கி வைக்கிறார்கள். சத்தியம் அடக்கி வைக்கிறது நிமித்தம் அவபக்தியினாலும் அநியாயத்தினாலும் அடக்கி வைத்தது நிமித்தம் இன்னைக்கு அநேகர் உணராமல் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இது நிமித்தமாக 18வது வசனத்திலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்துல கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவரை நேசிக்கிற மக்கள், ஏன் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களுக்கும் இந்த வாதை வருகிறது, வேதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது? பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசித்திருந்தாலும் நம்பி இருந்தாலும் சத்தியத்தை அடக்கி வைக்கிறது நிமித்தம் தேவ கோபாக்கினை வரும். இன்றைக்கு காலையில ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் அந்த சத்தியம் ஏன் உங்களை விடுதலையாக்காமல் இருக்கிறது என்றால், சத்தியத்தை அடக்கி வைக்கிறீர்கள், தேவ பக்தி இல்லாதாமல் இருக்கிறீர்கள், அநியாயம் செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த 2 காரியம் இருக்கும் என்றால் தேவ கோபாக்கினை வரும், சத்தியம் அடக்கி வைக்கப்படும் என்று திட்டம் தெளிவாக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது.
இரண்டாவதாக ரோமர் 1:19-20 வாசித்து 19-20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அங்க என்ன பார்க்கிறோம் என்றால், எல்லாருக்கும் தேவனை அறிகிற அறிவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மையானவர் என்று எல்லாருக்கும் தேவனை குறித்து அறியப்பட்டிருக்கிறது. யாருமே தேவன் இல்லை என்று சொல்ல முடியாதுங்க. வசனம் சொல்லுது, வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டும் தேவனை குறித்து அறியப்படுவது அல்லது அறியப்படுகிறது தேவனால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, தேவன் தாமே தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனுள்ள ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆதலால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஏனென்றால் ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதாகமம் ஜீவனுள்ள வார்த்தை. பிரியமானவர்களே, குறிப்பாக ஆண்டவர் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். 20வது வசனத்தை பார்க்கும்போது, சிருஷ்டிக்கப்பட்ட காரியத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தெய்வத்துவம் ரெண்டும் தெளிவாக காணப்படும். எப்படி? படைக்கப்பட்ட படைப்புகளை பாருங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது மரங்கள், செடிகள், கொடிகள், ஆகாயத்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, படைக்கப்பட்ட மிருகங்களை பாருங்கள். படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் பார்க்கும்போது அங்கு என்ன பார்க்கிறோம்? நித்திய வல்லமை, தேவனுடைய நித்திய வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. தேவத்துவம், எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்ற தெளிவாக காணப்படுகிறது. மறைக்கப்படலைங்க. உண்மையான இருதயத்தோடு தெளிந்த புத்தியோடு இருக்கிறவர்களுக்கு தெளிவாய் காணப்படும். பிரியமானவர்களே, உண்மையாக ஆண்டவர் உண்மையானவர் என்று இருக்கிறார். படைக்கப்பட்ட படைப்புகள் மூலமாக ஆண்டவர் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக 20வது வசனத்துல கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் போது இந்த உண்மையை, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. போக்கு சொல்ல யாருக்குமே இடம் இல்லைங்க. அதாவது தேவன் உண்மையானவர் என்று போக்கு சொல்ல யாருக்குமே இடம் இல்லை. ஏன்னா அத்தாட்சி இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும்போது அது ஆண்டவர் இருக்கின்றார், அவர் உண்மையானவர் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். No excuse. No one can give excuse that God is real. Look at the creation. God is real. Evidence is seen. ஆதலால் பிரியமானவர்களே, இன்று காலையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவரை உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அது எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? படைத்த படைப்புகள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. யாரும் சாக்கு அல்லது போக்கு சொல்ல இடம் இல்லை என்று திட்டவட்டமாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ரோமர் 1:20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். போக்கு சொல்ல யாருக்குமே இடம் இல்லை. மூன்றாவதாக, ஏன் போக்கு சொல்ல முடியாது அல்லது ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள்? மனிதனுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்று ரோமர் 1:21 நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்துல
வாழ்கின்ற மனிதர்களுடைய சூழ்நிலை என்ன என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அங்கு நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும், அப்படி என்றால் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் ஆங்கிலத்தில் although they knew God, they do not, அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்யல, தேவன் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல். இரண்டாவது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்து நன்றி சொல்லாமல் இருக்கின்றோம். இந்த ரெண்டு காரியங்கள், ஒன்று படைத்த ஆண்டவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையானவர் என்று அறிந்த போதிலும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்து அவருக்கு நன்றி சொல்லாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் ஆராதனைக்கு வருகிறவர்களில் கூட ஒரு சிலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அதே 21வது வசனத்துல ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இன்றைக்கு அன்று ரோமருக்கு எழுதினார், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எழுதுகிறார், சொல்லிக் கொடுக்கின்றார். தேவனை இருக்கிறார் என்று அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சோஸ்தரியாமல் இருப்போம் என்றால் என்ன நடக்கும்? சிந்தனையில் வீணரானார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப பேரு அறிவு இருக்கு, படித்திருக்கிறாங்க, ஆனால் வீணராய் இருக்கிறார்கள், சிந்தனையில் வீணரானார்கள். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருந்துச்சுன்னா உணர்வு இருக்கணும், ஆனா உணர்வில்லாத இருதயமாக மாறிவிட்டது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலை தாங்க இப்ப ஏன் மனிதனாக வாழ முடியவில்லை? ஏன் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முடியவில்லை? ஏன் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்ட முடியவில்லை? இருதயம் இருக்குதே, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயம் இருக்கிறதே. இருதயம் இருக்கிற மனிதர்களே, உங்கள் இருதயம் தேவாலயம். தேவன் உயிருள்ளவர், ஒருவர் உண்மையாய் இருப்பார் என்றால் அந்த இருதயம் இருள் அடைந்திருக்காது. ஆனால் ஏன் இருள் அடைந்தது? தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு நன்றி சொல்லாமல் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறவர்களே. வேத வசனத்தின்படி நான் சொல்லல, வேதம் சொல்லுது, சிந்தையிலே வீணர், இருதயம் இருள் அடைந்தது என்று பார்க்கின்றோம். இது ரெண்டும் கட்டாயமாக நடக்குங்க. அதனால்தான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று தெரிந்து, ஆராதனைக்கு வர வேண்டும் என்று தெரிந்து ஆராதனைக்கு வராமல் இருக்கிறவர்கள் தங்கள் சிந்தையில் வீணராவார்கள். இருதயம் இருளடைந்து விடும். வாழ்க்கையிலே அவர்கள் சஞ்சலம், கஷ்டம், வேதனை, துன்பம், குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றே திட்டவட்டமாக இந்த காலவேளையிலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் இப்படி இராமல் இருக்கும்படி உண்மையான தேவன் இன்றைக்கு நான்காவதாக மனம் திரும்புதலுக்கு அழைக்கின்றார். மத்தேயு 3:2, மத்தேயு 4:17, மார்க்கு 1:15 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஆதலால் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஆதலால் மனம் திரும்புங்கள்.
மார்க் 1:15 தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கிறதா, சஞ்சலத்தில் இருக்கிறதா, வேதனையில் இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் இல்லை என்று ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உண்மையான ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலே வருவதற்கு ஆசைப்படுகிறார். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அழைக்கிற ஆண்டவர் அவர் உண்மையானவர் என்று உணர்ந்து அனுபவிக்க உங்களையும் என்னையும் அழைக்கின்றார், ஆசைப்படுகிறார். அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறபடியால் உண்மையான ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், அவரை உணர்ந்து அவரை அனுபவிக்க மனம் திரும்புங்கள் என்று அவர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, உற்சாகப்படுத்துவதற்கென்று ஒரு சில காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என் வாழ்க்கையில அனுபவித்த முதலாவதாக, ஆண்டவரை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணருங்கள், தேவனை உணருங்கள். பிரியமானவர்களே, அசைவாடி கொண்டிருக்கிறவரை உணர முடியும், ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தனிமையாக இருக்கிற வேலையில அவரை உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய பிரசனம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும். தொடுவாருங்க, அவர் தொடுவார். அநேக வேலையில ஆண்டவர் என்னை தொட்டிருக்கின்றார். பலவீனமான நேரத்தில் என்னை தொட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த காலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆண்டவர் என்னை தொட்ட சம்பவம். பிரியமானவர்களே, ஒரு நாள் நம்மளுடைய போதகர் தமிழ் வருடாந்திரத்தில ஊழியர் செய்து கொண்டிருக்கிற ஒரு போதகர் எனக்கு ஜெபிக்கும்படி அவர் அழைத்தார். முன்னுக்கு சென்றேன். அநேகர் ஆவிலே நிரப்பப்படும் போது விழுவார்கள். ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி இரும்பாக நின்று கொண்டிருந்தேன். விழக்கூடாது. காரணம் என்னவென்றால், என் இடுப்பு காயப்பட்டிருக்கிறதுனால டாக்டர்கள் விழக்கூடாதுன்னு சொன்னது நிமித்தம் அந்த பயத்துல நான் விழக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த போதகர் கை கூட வைக்கலங்க. கையை உயர்த்தினார். தொடுவதற்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கும் போது ஒரு கை என் கால் முட்டிக்கு பின்னால் தொட்டது. தொட்ட உடனே நான் சாய்ந்தேன். பிரியமானவர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில முதலாவது வாலிப வயதில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை உணர்த்தினார். உணர்வு, ஆண்டவர் மெய்யாகவே இருக்கிறார், அவர் தொடுகிறார் என்று நான் உணர்ந்தேன். இரண்டாவதாக, ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறார். தேவனை பாருங்கள், தேவனை பாருங்கள், உணருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனை பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடிபட்டு 1984 ஆண்டுல ஆக்சிடென்ட் பட்டு என்னுடைய வருமானம் 90 வெள்ளி இருக்கும் போது 5 வருடங்கள் சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டேன். அந்த வேளையில பரமண்டலத்தில் உள்ள ஜெபத்தை நான் சொல்லும் போது, அன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறேனே, ஆண்டவரே நீர் எனக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் தவறாமல் அன்று உள்ள ஆகாரத்தை ஆண்டு எனக்கு கொடுத்தார், போஷித்தார், என்னை பாதுகாத்தார், பலத்தையும் ஜீவனையும் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். அது பிரியமானவர்களே, நாம் அந்த அற்புதத்தை பார்த்து என் கூட இருந்த சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், விசுவாசிகள்
சந்தோஷத்தை பார்த்தேன், அவர்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன். இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமா? சந்தோஷப்படுகிறவர்களோட முகத்தை பாருங்க. நிச்சயமாக நீங்களும் நானும் ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்க முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, தேவனை கேளுங்க. அவருடைய வார்த்தை மூலமாக பேசுகிற வார்த்தை அக்கறையுள்ள வார்த்தையாக, கர்சனையுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்களிடத்துல தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்க முடியும். உங்களால் காதால நீங்க கேட்க முடியும். ஆண்டவர் கேட்கிறவர், அவர் கேட்கிறார். அவரை உணர்ந்து கொள்ள முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை கேட்க முடியும். நான்காவதாக, பிரியமானவர்களே, எண்ணத்தை குறிப்போம், எண்ணத்தை விடுத்துவோம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்கள் பரமபிதா இது உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கின்றோம். அந்த பகுதியில் கடைசியில ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் தேவ ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உயிருள்ள தேவன். ஜீவிக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்க, தேவனே ஜீவனுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அனுபவிக்க, பிரியமானவர்களே, இன்றே இங்கே இப்பொழுதே அவர் விரும்புகிறார். இந்த காலகட்டத்தில், கஷ்டமான சூழ்நிலையில், வேதனையான நேரங்களில் தேவன் உண்மையுள்ளவர் என்று அனுபவிக்க, உணர்ந்து கொள்ள இப்பொழுதே ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் நீங்களும் நானும் மனம் திரும்பி ஆண்டவருடைய பக்கம் திரும்புவோம் என்றால் அவரை உணர்ந்து கொள்ள முடியும், அவரை பார்க்க முடியும், அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடினீர்களானால், முழு இருதயத்தோடு தேடினீர்களானால், வசனத்தை நல்ல பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு தேட வேண்டுமாம். ஆனால் நீங்களும் நானும் சில வேளைகளில கவனக்குறைவாக முழு இருதயம் இல்லாமல் பாதி இருதயம், முக்கால் இருதயத்தோடு தேடுகிறோம். ஆனா விளைவு 100% வேண்டும் என்று கேட்கின்றோம். முடியாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். If you seek me wholeheartedly, you will find me. My dear brothers and sisters, at times we seek God half-heartedly. That is why many of us could not find God. But God is real. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், அவரை கண்டு கொள்ள முடியும். எப்படி? முழு இருதயத்தோடு தேட வேண்டுமாம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், அவராலே எல்லாம் படைக்கப்பட்டது, அவருக்கென்று படைக்கப்பட்டது. அது நல்ல வசனத்தை கவனிக்கிறீங்க. பரமபிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் நமக்குண்டு, அவராலே எல்லாம் படைக்கப்பட்டது, அவருக்கென்று படைக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் மூலமாக எல்லாம் படைக்கப்பட்டது, அவர் மூலமாக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவருக்கென்று நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதினால் அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 7வது மாதம் கடைசி வாரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆகஸ்ட் மாசம் போர்வதற்கு முன்பதாக மனம் திரும்பு, மனம் திரும்பு, உன் வாழ்க்கையிலே மனம் திரும்பி மறுபடியுமாக என் பக்கம் சாய். காரணம் என்னவென்றால், சத்தியத்தை அநியாயத்தினாலே, பிரியமானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. சத்தியத்தை அவபக்தியினாலும் அநியாயத்தினாலும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சோஸ்தரியாமலும் இருக்கின்றோம். அநேகர் இப்படி இருக்கிறதுனால சிந்தையில் வீணரானார்கள், இருதயம் இருள் அடைந்தது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேணாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டது, அவருக்கென்று படைக்கப்பட்டது. நீங்களும் நானும் அவராலே படைக்கப்பட்டிருக்கின்றோம், அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதலால் மறுபடியும் அவரோடு ஐக்கியம் கொள்வோமாக, உறவு கொள்வோமாக, சந்தோஷமாய் வாழ்வோமாக. ஜீவனுள்ள ஆண்டவர் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாய் ஜீவிப்போம், மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருப்போம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது தாங்க ஆண்டவர் அழைக்கிறார். செய்வோமா? வாருங்கள், நாம் ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை வாசிக்க கேட்டபோது, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எங்களுடைய அஜாக்கிரதையின் நிமித்தம், கவனக்குறைவு நிமித்தம் ஆண்டவரே சத்தியத்தை அவபக்தியின் மூலமாகவும் அநியாயத்தின் மூலமாகவும் அடக்கி வைக்கிற சூழ்நிலைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கின்றோம். ஆதலால் எங்களுடைய சிந்தையிலே வீணரானோம், இருதயம் இருளடைந்தவர்களாய் இருந்திருக்கின்றோம். கர்த்தாவே, எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். இந்த கால வேளையிலே மனம் திரும்ப விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு கூட பரமபிதாவாகிய உம்மையோடு கூட ஒப்புரவாகத்தக்க மனம் திரும்புதலுக்கு அழைத்திருக்கிறேன். இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மறுபடியுமாக உண்மையுள்ள தேவனாக உம்மை, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை, உம்மோடு கூட உறவு கொண்டு உணர்ந்து அனுபவித்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாற எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில் உம்மை உணர வேண்டும், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக நாம் யாவரும் உற்சாகமாக தேவனுக்கே மகிமை என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க.
உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவர் தினமும் மக்கே மகிமை. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஆராதனைக்கு இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமது தலைமை போதகராகிய ரெவரண்ட் டாக்டர் ஜான் கோயில் பிள்ளை அவர்கள் வழங்குவார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்த பிதாவின் அன்பு உங்களை சூழ்ந்து பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் உங்களை காத்து வழி நடத்தி எப்பொழுதும் உங்களோடு இருந்து காக்க கடவர். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். God bless you. அறிவிப்பு நேரம். இன்றைக்கு அறிவிப்புகளை நமக்கு வழங்குவதற்காக பாஸ்டர் பிபி ஏப்ரஹாம் அவர்கள் அதனை நமக்கு கொடுப்பார். அறிவிப்புகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் தலைமை பொதுகர் திரு டாக்டர் ஜான் கோயில் பிள்ளை சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துதலோடு வாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனையை வழிநடத்தின அங்கத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதம் இறுதி வரையிலும் 2 போதகர்களும் தங்கள் இடங்களில் இருப்பதால் சபையார் உங்களில் யாராகி அவசர தேவை இருக்குமே என்றால் சபை போதகர்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் போன வாரம் நடைபெற வேண்டிய வீடுகளில் நற்கருணை கொடுப்பது தவிர்க்க முடியாத காரணத்தின் நிமித்தம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி புதன்கிழமை 70 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வியாதியின் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வீடுகளில் நற்கருணை வழங்க தலைமை போதகரும் அடியேனும் வருவோம். ஆதலால் குடும்பத்தில் 70 வயதுக்கு மேலே உள்ளவர்களும் வியாதியாய் இருக்கிறவர்களும் தயவு செய்து போதகரை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த நாள் சாயந்தரத்துக்குள் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் சீக்கிரமாக சொல்வீர்கள் என்றால் அந்த ரூட் செய்வதற்கு உதவியாக இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்குமாறு அன்போடு குடும்பங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நம்முடைய சபை ஆராதனை ஆரம்பமாகும். தமிழ் மெதரிஸ்ட் திருச்சபை புக்கில் 2 ஆராதனைகளாக நாம் நடத்துவோம். முதல் ஆராதனை 7 மணியிலிருந்து 9 மணி காலையில் நடைபெறும். காலை 7லிருந்து 9 வரை முதல் ஆராதனை நடைபெறும். அதற்கு பிறகு 2 மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது ஆராதனை காலை 11 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடைபெறும். இரண்டாவது ஆராதனை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். இது நம்முடைய நாட்டின் SOP அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறபடி நாம் செயல்படுகின்றோம். ஆதலால் சபையார் தயவுசெய்து கவனம் வைத்து கொள்ளவும். முதல் ஆராதனை 7லிருந்து 9 மணி வரைக்கும், காலை 7 மணியிலிருந்து 9 வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை. ஆதலால் இந்த ஆராதனைக்கு வர விரும்புகிறவர்கள் தயவு செய்து 50 பேர் மட்டுமே ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும். நம்முடைய SOP பிரகாரம் நம்முடைய நாற்காலியில் அமரக்கூடியவர்கள் 50 அல்லது அதிகபட்சம் போனால் 51 மட்டுமே, 51 நபர் மட்டுமே கூட முடியும். ஆதலால் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் போதகரிடத்தில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எந்த ஆராதனை, முதல் ஆராதனையிலையா அல்லது இரண்டாவது ஆராதனையிலையா, முதலில் ரெஜிஸ்டர் பண்ணுகிறவர்கள் பேர் எழுதப்படும். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற பேசிஸில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. யாருக்கும் மன வருத்தம் வராதபடி தொடர்பு கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய பேர் முதலில் போடப்படுவோம். முதல் ஆராதனையில் 50 பேர் நிரம்பிவிட்டால் மற்றவர்கள் எல்லாரும் இரண்டாவது ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆதலால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் சாயந்தரத்துக்குள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அந்த பட்டியலை ஆயத்தப்படுத்துவதற்கு எனக்கு சுலபமாக இருக்கும். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப எதிர்பார்க்கின்றேன். தயவு பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு முதல் ஆராதனையா இரண்டாவது ஆராதனையா, குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் உள்ள காணிக்கைகளும் தசம பாகத்தையும் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறவர்களும் மறந்தவர்களும் தயவு செய்து தொடர்ந்து ஆன்லைன் பேங்க் மூலமாக நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக திட்டவட்டமாக சபை ஊழியர்களை தாங்குகிறதுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன். ஸோ தயவுசெய்து உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் ஆன்லைன் பேங்க் மூலமாக நீங்கள் செலுத்தி அந்த ஸ்லிப்பை ஃபோட்டோ ஸ்னாப் பண்ணி நீங்கள் பொருளாளர் திரு ஜேசுதாஸ் சின்னப்பன் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நம்முடைய சபை கட்டுமான வேலைகள் 2ஆம் படிவம் முடிவு ஆயிற்று. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் சர்ச் ரெனோவேஷன் ஒர்க் முடிந்தாயிற்று. பிரியமானவர்களே, இதற்கு வேண்டிய செலவு அதிகரித்து இருக்கிறபடியினால் சபையாரில் பொருத்தனை செய்ய விரும்புகிறவர்கள் அல்லது நன்கொடையாக கொடுக்க விரும்புகிறவர்கள் அல்லது வட்டி இல்லாத கடனாக கொடுக்க விரும்புகிறவர்கள் தயவுசெய்து திரு
ஜேசுதாஸ் சின்னப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். சபை பொருளாளராக இருக்கும் அவர் ஃபைனான்ஸ் கமிட்டி சேர்பர்சனாகவும் இருக்கிறபடியினால் அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தி உங்கள் தொகையை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். If you wish to contribute as a pledge, as a donation, or even as a soft loan, kindly contact our treasurer cum finance committee chairman, Mr. Jesudas Sinappan. So you will be guided, clarified, so you can contribute your contribution. On behalf of church, I want to say thank you for all the effort taken by property chairman Mr. Saravanan, treasurer Mr. Jesudas Sinappan, as well as supervisor Mr. Stephen. On behalf of senior pastor, தலைமை போதகர் அடுத்த டாக்டர் ஜான் கோயில்பை சார்பாகவும் உக்ரான குழு சார்பாகவும் உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்மளுடைய போர்ட் அண்ட் மினிஸ்ட்ரி தமிழ் வருடாந்திர மாநாட்டின் மூலமாக 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சபையில் ஆராதனைகள் ஜூலை மாதத்திலிருந்து நடந்தாலும் நம்முடைய சபை ஆராதனை ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பமானாலும் கூட ஆன்லைன் ஆராதனை ரெக்கார்ட் செய்து வராதவர்களுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆன்லைன் ஆராதனை முதல் ஆராதனையில் எடுக்கப்பட்டு சபை மக்களுக்கு அனுப்பப்படும் என்று நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். Online recording will be done in the first service. As such, all recording will be sent to members who are unable to attend. Please take note. எல்லா ஏஜென்சியும் எல்லா ஊழியங்களும் தங்கள் ஊழியங்களை ஆன்லைன் மூலமாக செய்யும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். தொடர்ந்து செல் குரூப் கூட்டமும் வீட்டு ஜப கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்று தற்காலிகமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தகவல் வரும் வரையிலும் ஜீவிய குழுக்களும் குடும்ப ஜப கூட்டமும் நடத்தப்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஜப கூட்டம் ஆன்லைன் மூலமாக செய்யப்பட உற்சாகப்படுத்தப்படுகின்றோம். அதேபோல் உக்ரைன குழு கூட்டமும் மற்ற கூட்டங்களும் ஆன்லைன் மூலமாக செய்யும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். தவிர்க்க முடியாத காரணத்தின் நிமித்தம் நீங்கள் கூட்டங்கள் நடைபெற வேண்டுமென்றால் அரசாங்கத்தின் மூலமாக விதிக்கப்பட்ட SOPயை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். SOPயை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றோம். ஆதலால் நீங்கள் தொடர்ந்து SOPயை படித்து விளங்கி கொண்டு செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்றால் தயவுசெய்து போதகர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் முக்கியமான ஒரு அறிவிப்பு, 2ஆம் ஸ்தல மாநாடு, சபை 2ஆம் ஸ்தல மாநாடு நம்முடைய சபை கேலண்டர் பிரகாரமாக ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலும் நாம் நடைபெற்ற ஊழியங்களை நாம் 2ஆம் ஸ்தல மாநாட்டுக்கு ரிப்போர்ட்டாக நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஜூன் முடிந்து ஜூலை மாதத்தில் இறுதி வரவிருக்கிற நாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அறிக்கைகளை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் சந்தர்ப்பத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா ஏஜென்சிஸ் பிரசிடென்ட், எல்லா ஊழிய தலைவர்களும் உக்ரைன குழு தலைவர்களும் தங்கள் அறிக்கைகளை ஆயத்தம் செய்யும்படியாக ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் 2020 நடைபெற்ற காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கணக்கு வழக்குகள் இருக்கும் என்றால் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம்
வரையிலும் உள்ள கணக்குகளை நீங்கள் ஆயத்தம் செய்து கணக்காய்வு செய்யப்படலாம். கணக்காய்வு செய்யப்படாவிட்டால் சப்ஜெக்ட் டு ஆடிட் என்று சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு கூட போன ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாத கணக்காய்வு செய்யப்பட்ட ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஜனவரி டு டிசம்பர் 2019 ஒவ்வொரு ஏஜென்சியும் சர்ச் ட்ரெஷரரும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் அறிவிக்க ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து சீக்கிரமாக நீங்கள் ஆயத்தம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் என்னவென்று, ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய 2ஆம் ஸ்தல மாநாடு நடைபெறும். ஆதலால் இப்பொழுதே சீக்கிரமாக உங்களுடைய அறிக்கைகளை ஆயத்தம் செய்து போதகரிடத்தில் நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதியாக மறுபடியும் வலியுறுத்துகின்றேன், சுனைபுலு ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து நடைபெறும். நம்முடைய புக்கெரத்தான் ஆராதனை முதல் ஆராதனை 7 to 9 வரை 50 பேர்களும், இரண்டாவது ஆராதனை 11 மணியிலிருந்து 1 மணி வரை மற்ற 50 பேரும் நாம் கலந்து கொள்வோம் என்று அறிவிக்கிறேன். ஆதலால் தயவு செய்து போதகரிடத்தில் உங்களுடைய பெயர்களையும் குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் கலந்து கொள்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.